எலெக்ஷனுக்கு முன்னாடி சிஎம் விஜய் அவர்கள் திமுகவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். எங்கள் வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிஎம் விஜய் அவருடைய வீட்டில் நெய்யே வாங்குறதில்ல அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னாக்கா அவங்க வீட்டுக்கு சுடுற ஸ்வீட்டு முழுக்க நம்ம வீட்டு நெய்யில் தான் சுடுவதாக தகவல். அப்படியாக சுடப்பட்ட ஒரு ஸ்வீட்டு, நம்ம வீட்டு நெய்யில் சுடப்பட்ட ஒரு ஸ்வீட்டு தான் ஏஜிஎஸ் ப்ரொடியூசர் கல்பாத்தி அகோரம் அவங்களுடைய அந்த ப்ரொடக்ஷனில் உள்ள அர்ச்சனா கல்பாத்தி அந்த ஸ்வீட்டை நம்ம வீட்டு நெய்யில் சுட்டிருக்காப்புல. சார், எப்போயாவது உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் செய்கிறது எங்கள் வீட்டு நெய்யில் சுட்டால் பரவாயில்ல, எப்போவுமே நீங்கள் உங்கள் வீட்டு ஸ்வீட்டை எங்கள் வீட்டு நெய்யில் சுட்டாக்கா என்ன சார் அர்த்தம்? இப்போ அந்த ஸ்வீட்டு என்ன, யார், இப்போ அந்த ஸ்வீட்டு எப்படி சுடப்பட்டது, அந்த ஸ்வீட்டு எங்கே சுடப்பட்டது அப்படிங்கிற இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஏஜிஎஸ் கல்பாத்தி அகோரம் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ப்ரொடியூசர் பேர் தான் அர்ச்சனா கல்பாத்தி அப்படிங்கிறவங்க. நிறைய அந்த ஏஜிஎஸ் உடைய படம் ப்ரொமோஷன்ஸ்லாம் கூட வருவாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அரசு பதவியை நமது சிஎம் விஜய் அவர்கள் அந்த ஸ்வீட்டை நம்ம விட்டு நெய்யில் சுட்டிருக்காப்புல. அது என்னன்னாக்கா, தமிழ்நாடு அறநிலைத்துறைக்கு கீழே உள்ள ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வரக்கூடிய கோயில்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதுக்கான அறங்காவலர்களை தெரிவு செய்யக்கூடிய ஒரு குழு. அந்த குழுவில் ஒரு உறுப்பினராக கல்பாத்தி அகோரம், அந்த ஏஜிஎஸ் கம்பெனியினுடைய ஓனர் நம்ம அர்ச்சனா கல்பாத்தி அவங்கள அந்த டீமில் ஒருத்தராக அரசு பொறுப்பை கொடுத்து உட்கார வச்சுருக்கிறாங்க. இப்போ அர்ச்சனா கல்பாத்திக்கும் அறநிலைத்துறைக்கும் என்ன சம்மந்தம், அல்லது இப்படி ஒரு பொறுப்பை அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுக்கு தூக்கி கொடுக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது, ஏன் அவங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுக்குறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, பிகில்னு ஒரு படம் அவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. அப்புறம் இந்த கோட்டுன்னு ஒரு படம், அதுவும் அவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. அந்த ப்ரொடக்ஷன் பண்ணதனுடைய அதுக்காக ஒரு பிரதிபலனாக இப்படி ஒரு அரசு பதவியை, அரசு பொறுப்பை அந்த அம்மாவுக்கு உதவி கொடுத்துருக்காங்க நமது சிஎம் சார் அவர்கள். இந்த அம்மா யார், நம்ம அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் இந்த பொறுப்பை வாங்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நமக்கு தெரியல. ஒருவேளை ஒரு இரவு 12 மணிக்கு மேலே போயிட்டு காரில் வரும்பொழுது போலீஸ்கிட்ட மாட்டாமல் இருக்கிறதுக்காக அரசு பொறுப்பில் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அதை வாங்கினாங்களா, அல்லது போலீஸ் இங்கேயும் தன்னுடைய ஹேண்ட்பேக்கை செக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அரசு பொறுப்பு வாங்கி உட்காந்துருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இந்த அறநிலைத்துறைக்கு கீழே ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வரக்கூடிய கோயில்கள், அதற்கான அறங்காவலரை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு குழுவில் இந்த அம்மாவை தூக்கி போட்டிருக்காங்கனாக்கா, இந்த அம்மா அந்தளவுக்கு அறநிலைத்துறை சம்மந்தமாக ஏதாவது டாக்குமெண்ட்ரிஸ் தமிழ்நாடு முழுக்க போய் ஆய்வுகள் செஞ்சு அறநிலைத்துறை முழுக்க நான் டாக்குமெண்ட்ரி பண்ணி வச்சுருக்கிறேன், எனக்கு அறநிலைத்துறை கீழே உள்ள இயங்குகிற கோயில்களை டாக்குமெண்ட் பண்ணணும், ஆய்வுகள் செய்யணும், அறநிலைத்துறையினுடைய வரலாறுகள் என்ன, அதனுடைய எஸ்டிடிகள் என்ன, அதுக்குள்ளே இந்த பார்ப்பன கும்பல் அடிக்கிற கொள்ளைகள் என்ன, அப்போ அதில் கொள்ளையடிகள் அடிக்கும் பொழுது, அதில் நிலம் குறைப்பு செய்யும் பொழுது, வீடு குறைப்பு செய்யும் பொழுது, அப்புறம் தங்கம் குறைப்பு செய்யும் பொழுது, வெள்ளி குறைப்பு செய்யும் பொழுது, தந்தம் குறைப்பு செய்யும் பொழுது, அங்கே உள்ள காசு பணங்களை குறைப்பு செய்யும் பொழுது இந்த கும்பல்கள் மீது ஏன் வழக்கே விழுவ மாட்டேங்குது, இந்த திருட்டு கும்பலை ஏன் இவங்க பாத்ரூமில் வலிக்க வைக்க மாட்டேங்குது இந்த போலீஸ், இப்படி நிறைய ஆய்வுகள் செஞ்சு அந்த ஆய்வுகளை பொதுமக்கள் மத்தியில் டாக்குமெண்ட்ரி படங்களாகவும் அல்லது புத்தகங்களாகவும் எழுதி தீர்த்து பெரிய ஒரு செயல்பாட்டாளராக ஏகப்பட்ட கருத்தரங்கங்கள் நடத்தி ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், அறநிலைத்துறைக்குள்ளே நடக்கிற இந்த பார்ப்பன கும்பல் அடிக்கிற கொள்ளைக்கு எதிராக இவங்க மக்கள்கிட்ட பெரிய கிளர்ச்சி ஏற்படுத்தி அதை பார்த்து வியந்து போன அந்த அரசு, ஐயோ இந்த அம்மா வருமுனே நம்ம தயாரிப்பாளர் நினைச்சிட்டோம், அதை தாண்டி அறநிலைத்துறையில் எவ்வளோ வேங்கியிருக்காங்க அந்த அம்மா. அந்த அறநிலைத்துறையில் இந்த 10 லட்சத்துக்கு மேலே உள்ள வருமானம் வரக்கூடிய கோயில்களுக்கு அறங்காவலர் சூஸ் பண்ண ஒரு டீம் போட்டுருந்தா அதில் இந்த அம்மா இறங்கடா இறங்கு, அப்போ நல்லா சரிப்பட்டு வரும். அப்போ தான் இந்த பார்ப்பன கும்பல் அடிக்கிற கொள்ளையை நம்ம சரியாக கண்டுபிடிக்க முடியும். இந்த அம்மாவிட்ட விட்டோம்னாக்கா இந்த அம்மா சரியாக குடிமையை பிடிச்சிட்டு வந்து இழுத்துட்டு நிற்க அவரை, ஏன்னா அந்தளவுக்கு திறமை வாய்ந்த அம்மா அப்படின்னு ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அம்மாவுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கறதுல நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, தாராளமாக வாழ்க்கையை நம்ம போஸ்ட் போட போகிறோம். அப்படிலாம் இல்லைங்க, அது ஒரு பவர் இல்லாத ஒரு பொறுப்புங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பவர் உள்ள பொறுப்பு கிடையாதுங்க. அதுக்கு எந்த ஒரு பவருமே கிடையாது. அது ஒரு கௌரவ பொறுப்பு, அவ்வளோதான். யாரையாவது கௌரவப்படுத்தணுன்னாக்கா இப்படியாப்பட்ட பொறுப்புகளை கொடுத்தோம்னாக்கா அவங்களுக்கு ஒரு கௌரதி, அவ்வளோதான். போலீஸ் இலவசம் மறைக்க மாட்டான், 4 பேர் சல்யூட் பண்ணுவான், அப்புறம் அந்த பொறுப்பில் இருக்கேன் அப்படின்னு காமிச்சிக்கலாம், காலைல போனாக்கா குட் மார்னிங் வாங்கிக்கலாம், பீத்திக்கலாம். அதுக்காக உள்ள ஒரு கௌரவ பொறுப்புங்க. அப்படின்னா அந்த கௌரவ பொறுப்பை இந்த அம்மா கொடுக்குற அளவுக்கு இந்த அம்மா அப்படின்னா கௌரவமாக சமூகத்தில் நடந்துச்சுன்னு நான் கேட்குறேன். முதல்ல இந்த அம்மா ஏதாவது இயற்கை சீற்றங்கள் வரும் பொழுது, மழை வெள்ளங்கள் வரும் பொழுது, அதில் உயிருக்கு போராடிய ஏதாவது குழந்தைய இந்த அம்மா நீந்தி போய் அந்த அம்மா இந்த குழந்தையை காப்பாற்றி, அல்லது வயது முதிர்ந்தவர்கள் ஏதாவது கஷ்டப்படும் பொழுது இந்த அம்மா உயிரை பணைய வச்சு அவங்களை காப்பாற்றி, அல்லது இயற்கை சீற்றங்களில் மலைச்சரிவுகளில் மக்கள் உயிருக்கு போராடும் பொழுது தன்னுடைய உசிரை துச்சமாக மதித்து இந்த அம்மா உள்ளே போய் ஏதாவது நாள் உசிரை காப்பாற்றிட்டு அது செய்தியாகி அது வீடியோ கிளிப் வைரலாகி பாருங்கள், இவ்வளோ சமூகத்தில் தன் உயிரை துச்சமாக மதித்து இவங்க இத்தனை உயிரை காப்பாற்றிருக்காங்க, அதுக்காக அவங்களை கௌரவப்படுது. இப்போ கேரளாவோட நடந்துச்சு அந்த நிலச்சரிவுன்னு நினைக்கிறேன்.
அதில் வந்து மாட்டிட்டு நிறைய மக்கள் ரொம்ப கஷ்டப்படும் பொழுது அதில் அந்த மீட்பு படை வீரர் தன்னுடைய உயிரையும் பணையை வச்சு போய் பல பேரை காப்பாற்றினவர் அவர் செத்து போயிட்டார் அதில். இப்போ அந்த மாதிரி ஏதாவது வீரச் செயல்கள் இவங்க புரிஞ்சிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கௌரவப்படுத்துறது இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்கனாக்கா ஓகே சூப்பருங்க, பரவாயில்ல விடுங்க, இவ்வளோ பெரிய தான் உசுரை துச்சம்னா மதிச்சு இந்த உயிரை காப்பாற்றினவங்களுக்கு ஒரு கௌரவ பொறுப்பு தானேங்க, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடலாம். அப்படி இல்லைனாக்கா இவங்க சமூகத்தில் என்ன பெரிய சமூக சீர்திருத்தவாதி அவங்க, அல்லது சமூக நீதி கொள்கைகளை பயங்கரமாக பேசி பிரச்சாரம் பண்ணி சமூக நீதி கொள்கைக்கு இவங்க தனியாக ஒரு டிக்ஷனரி போட்டு சமூக நீதி கொள்கையை புரட்டி போட்டவங்களா, அல்லது பெண்ணுரிமைக்காக எங்கேயாவது போராட்டங்கள் பண்ணி ஆர்ப்பாட்டங்கள் பண்ணி புத்தகங்கள் எழுதி பெண்ணுரிமையை பேசி தள்ளிய ஒரு பெண்ணியவாதியா, அப்படி இல்லைனாக்கா இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள் பண்ணி ஐயோ மாணவர்களுடைய வாழ்க்கை போகுதே, அதை ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் உள்ள மாணவர்களுடைய வாழ்க்கைகள்லாம் நீட்டு வந்து இப்போ காலி பண்ணுது, இது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தில் உள்ளவங்க மட்டுமே டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வருதே, அப்போ மற்ற சமூகத்தில் உள்ள ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் வந்து இதில் பாதிக்கப்படுறாங்களே, இது வந்து இந்த நீட்டை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இந்த அம்மா நீட்டுக்கு எதிராக போராட்டங்கள் பண்ணி நீட்டுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் பண்ணி எங்கேயாவது வழக்குகள் வாங்கி அப்படி ஏதாவது செஞ்சுருக்கா, அல்லது சமூகத்துக்கு எதிரான ஏதாவது சட்டங்கள் வரும்பொழுது அதை குறித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியிருக்காங்களா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்துருக்குறாங்களா? இந்த அம்மா முதல்ல யாருன்னு கேட்குறேன். ஹூ இஸ் திஸ்? நீங்கள் நீட்டை பற்றி இந்த அம்மாட்ட கேட்டாங்க, இந்த அம்மா நீட்டுக்கு ஆதரவாளராக இருக்கும். எஸ், ஐ சப்போர்ட் நீட். ஒய் ஐ டோன்ட் நோ ஒய் தீஸ் பீப்புள் ஆர் அப்போசிட் டு நீட். ஐ டோன்ட் லைக் பிகாஸ் ஐ சப்போர்ட் நீட். ஏன்னா இது தகுதியான நபர்கள் தானே டாக்டராக வரணும், அது ஆப்ரேஷன் பண்ணுற இடம் இல்லையா அது. அப்போ தகுதியான நபர்கள் தானே, அதை விட்டுட்டு தகுதி இல்லாத நபர்கள் நம்ம அதுக்காக தானே அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட், அதை தான் அப்படி தான் இந்த அம்மாவே பேசும். இந்த அம்மா வந்து பார்க்குறதுக்கு ஒரு சனம் செட்டி தான் அது, இது ஒரு மேக்கப் போட்ட ஒரு சனம் செட்டி, அவ்வளோதான் அவங்க. இப்போ இந்த அம்மாவை கூப்பிட்டு இந்த 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வரக்கூடிய அறநிலைத்துறை கீழே உள்ள கோயில்களுடைய அறங்காவலரை சூஸ் பண்ணுறதுல டீமில் போடுறாங்கன்னா இந்த அம்மாவுக்கு துறையை பற்றி ஏதாவது அறிவு இருக்கா, துறையை பற்றின புரிதல் ஏதாவது இருக்கா? அப்படி இல்லை கௌரவப்படுத்தணும்னா கௌரவப்படுத்துகிற அளவுக்கு இந்த அம்மா என்ன கௌரவமாக நடந்துக்கிட்டாங்க, சமூகத்துக்கு என்ன கிழிச்சாங்கன்னு நான் கேட்குறேன். இந்த அம்மா கிழிச்சது 2 தான் இருக்கும், ஒன்று பிகிலு, இன்னொன்று கோட்டு. அந்த 2த்தையும் கிழிச்சதுனால நம்ம சிஎம் அவர்கள் அவருடைய படத்துக்கு 2 படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணி லாஸ் ஆகி போயிட்டாங்க. அப்படிங்கிறதுனால இந்த அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சரிம்மா இந்த பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போட்டு கொடுத்துருப்பாங்களே தவிர வேறு என்ன காரணம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். கூப்பிட்டு மரியாதை செய்கிற அளவுக்கு இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க? அப்போ தன்னுடைய சுய லாபத்துக்காக அல்லது தான் பர்சனலாக ஏதாவது பண்ணணும், எனக்கு பர்சனல் கான்டாக்ட் அவங்க, எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சவங்க, கவர்மெண்ட் ஓரியன்டாக ஏதாவது அவங்களுக்கு பண்ணணுன்னாக்கா அப்படியே ஏதோ ஒன்று இருந்த வாசனை அவங்களுக்கு இந்த பொறுப்பு போட்டு கொடுத்துருக்க முடியும். அப்படி இல்லைனாக்கா இப்படியாப்பட்ட பொறுப்புக்கு அப்படியாப்பட்ட ஆளை கொண்டாந்து போகிறதுக்குன்னா அவசியம் எங்கேருந்து வருது, தேவை எங்கேருந்து வருது? அறநிலையத்திற்கு கீழே உள்ள இந்த மாதிரி அறங்காவலரை சூஸ் பண்ணோம்னாக்கா அதை சார்ந்து செயல்படக்கூடியவங்க, பேசக்கூடியவங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களில் நீங்கள் கொண்டு போய் போடணும். அதை விட்டு இப்படியாப்பட்ட ஒரு அம்மா போடுறாங்கனாக்கா அப்போ சுயநலம் தான், ஒன்றும் இல்லை. நம்ம சிஎம் விஜய் அவர்கள் சொன்னதான், அவர் வீட்டு ஸ்வீட்டுக்கு நம்ம வீட்டு நெய்யை எடுத்து சுட்டுருக்காப்புல. இது இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி அவருடைய பர்சனல் ஜோசியக்கார் அந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேல்னு ஒருத்தர், அவருக்கு இப்படியே ஒரு அரசு பதவி கொடுத்தாரு. அந்த அரசு பதவி கொடுக்கும்போது நம்மளாம் தூக்கி போட்டு மிருமிருன்னு மிரிச்சோம். அப்புறம் ரிவோக் பண்ணாங்கன்னு வைங்களேன், மறுபடியும் அவருக்கு எதுவும் அரசு பதவி கொடுக்க போகிறதாக தகவல் இருக்குது. ஒருவேளை கொடுத்துட்டாங்களான்னு நமக்கு தெரியல, எனக்கு எதுவுமே பப்ளிக்காக ஷேர் பண்ணுறதில்ல அவங்க, நாம் எங்கேயாவது தோண்டி கீழே இந்த தகவல் எடுத்தால் தான் உண்டு. அப்போ அவருக்கு வந்து அரசு பதவி கொடுக்கும் பொழுது நம்மளாம் தூக்கி போட்டு மிதிச்சாங்க. ஒரு ஜோசியக்காரருக்கு எப்படி நீங்கள் இப்படியாப்பட்ட ஒரு உயரிய பதவி கொடுப்பீங்க? ஏன்னாக்கா அதில் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 3 லட்சத்து 5 லட்சம் சம்பளம் வரும். அரசு பதவி நம்ம வீட்டு நெய் ஸ்வீட் அவங்க வீட்டுக்கு. அது மட்டும் இல்லை, அவருக்கு தனி காரு போடணும், அவருக்கு ஒரு பிஎஸ்ஓ போடணும், ஒரு டிரைவர் போடணும், அவருக்கு தனியாக வசிப்பதற்கு இடம் கொடுக்கணும், கவர்மெண்ட் இடம் கொடுக்கணும், அல்லது வீடு கொடுக்கணும், அப்புறம் தனியாக ஆஃபீஸ் போடணும். அந்த ஆஃபீஸ் செட்டப்போ 20 பேர் நீங்கள் ஆள் எடுத்து போட்டு இவருக்கு கீழே அவங்க செயல்படுறது மாதிரி சம்பளம் போடுறது மாதிரி வைக்கணும். இவ்வளோ பெரிய வேலைகள் இருக்குது. அதெல்லாம் யாருன்னா இவருடைய ஜோசியக்காரர் என்பதனால இந்த பதவி நீங்கள் தூக்கி நொட்டுவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் கூடி கும்மி அடிக்கும் பொழுது அப்புறம் பயந்து போய் அவங்க ரிவோக் பண்ணாங்க. ஆனால் அப்போ நம்மெல்லாம் மிதிச்சுட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆசான் வாத்தியார் ஐயா எழுச்சி தமிழர் இருக்காருல்ல, அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அவர் கூடுதலாக ஜோசியமும் பார்க்கக்கூடியவராக இருக்கலாம், ஆனால் கட்சியில் அவர் செய்தி தொடர்பாளர் என்கிற அடிப்படையில் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கலாம். அதுல இப்ப நம்ம ஒண்ணுங்க, ஜோதிடத்தை நம்புவது என்பது வேறு, மதவாத அரசியலில் ஈடுபாடு கொள்வது என்பது வேறு. ஜோதிடத்தை நம்புகிறவர்கள் எல்லாம் மதவெறி அரசியலை, வெறுப்பு அரசியலை பேசுவதில்லை. ஒரு ஜோசியக்காரரை இந்த மாதிரி போட்டாங்கன்ட்டு ஆசான்ட்ட கேட்கும் பொழுது, அதாவது அவர் வந்து கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறாராமா. கட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஜோசியக்காரராகவும் இருக்கிறார். அவர் ஜோசியக்காரர் என்பதனாலேயே அவரை மதவாத சக்திக்கு துணை போவார் என்று நாம் சொல்ல முடியுமா? ஆகா 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 ஆகா.
இப்படி நம்ம சமுத்திரம் என்ன கிளாப் பண்ணுற மாதிரி ஒரு பெற்றிருக்கும்ல, அதை நீங்களே எடுத்து போட்டுக்கங்க. எனக்கு ஆக்சுவலாக அப்படி தான், வா வல்லரசு வா, நீங்கள் தான் வருவன்னு தெரியும் வல்லரசு, வா வல்லரசு அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாப்புல. அதாவது அவர் வந்து கட்சி பொறுப்பில் இருக்கிறால் கூடுதலாக ஜோசியக்காரர் இருக்கிறான்னு சொல்லியிருக்காப்புல தலைவர். அப்படி கிடையாது தலைவரை, உங்களுக்கு தெரியாதது இல்லை. எவ்வளோ பெரிய அயோக்கியம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய மூடநம்பிக்கையை பரப்பக்கூடியவர், எவ்வளோ பெரிய டுபாகூர் அப்படிங்கிறது என்னையை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் ப்ரொஃபஷனல் ஜோசியக்கார். அது ஜெயலலிதா அம்மாலேருந்து அதுக்கு முன்னத்துலேருந்தே தலைவனுடைய வரலாறுகள் என்ன, ஹிஸ்டரிகள் என்ன எடுத்து போட்டாங்க உங்களுக்கே தெரியும். அப்போ இவன் வந்து அதிமுகவில் சேர்ந்து அங்கே உள்ள அமைச்சரில் ஏமாத்துறாப்புல. அப்புறம் நம்ம அவங்க சசிகலா அம்மையாருடைய சொந்தக்காரர் ராவண அவர் வந்து ஆள் போட்டு தேடுறாப்புல, பல கோடியில் ஆட்டையை போட்டு அப்புறம் டெல்லியில் போய் அங்கே அமித்ஷா காலில் விழுந்து, அத்வானி காலில் விழுந்து, பிஜேபியோட கான்டாக்ட், அந்த பிஜேபியோட கான்டாக்டோட தான் தாவேகா கூட இப்போ உள்ளே இருக்காப்புல. நீங்கள் சொன்னது தான், டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி, எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்டு. பிஜேபியில் தான் இங்கே வர்றாப்புல நம்ம ரத்தன் பண்டிட் வெற்றிவேல். அப்போ அவர் முதல்ல ஜோசியக்காரரு, ரெண்டாவது அவர் ஒரு சங்கினாங்க பிஜேபியோட க்ளோஸு, அப்படியாப்பட்ட ஒரு ஆள். அதுக்கப்புறம் தான் அவர் தாவேக்காவில் ஒரு சின்ன பொறுப்பு கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ இந்த கனெக்ஷனோட தான் அவரை அரசு பொறுப்பில் உட்கார வைக்கணுமா கூடாதாங்கிறத நம்ம யோசிக்கணும். தலைவர் அப்படியே ஒரு பல்ட் அடிச்சாரு பாருங்க, ஐயோ நான்லாம் அசந்துட்டேன். அப்போ இப்படியாப்பட்ட ஒரு பல்ட்டையே எழுச்சி தமிழர்கள் ஏன் அடிக்கணும்? கண்டிச்சுட்டு போங்க, ஊரே கண்டிக்குது, உலகமே கண்டிக்குது. இப்படியாப்பட்ட ஜோசியம் பார்க்குறவங்களாம் எப்படிங்க அரசு பதவி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஊரில் உள்ள எல்லாரும் காரி துப்புறாங்க. தாவேக்காக ஓட்டு போடனே காரி துப்புறாங்க. ஆனால் எழுச்சி தமிழர் பாருங்க, அதாவது அவர் ஜோசியம் பார்ப்பவர் என்பதனாலேயே அவர் ஒரு மதவாத சக்திக்கு துணை போவார் என்று நான் சொல்ல. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் தலைவர் எங்கேருந்து தான் பிடிக்கிறாரோ நமக்கு தெரியல. அப்போ என்னன்னாக்கா அவருடைய பர்சனல் ஜோசியக்காரர், அதனால அந்த அரகஜ பொட்டெலாம் விட்டு வச்சுட்டு வந்தாப்புல யார் நம்ம சிஎம் அவர்கள். அப்போ இந்த ஜோசியக்காரருடைய சொல்லை கேட்டு தான் செயல்படுபவர் அவர். அப்படியாப்பட்ட தன்னுடைய சொந்த ஜோசியக்காரருக்கு அரசு பதவி எதுக்கு தூக்கி கொடுக்கணும்? இது கேள்வி கேட்கணும்ல. அதாவது ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது என்பதற்காக நீங்கள் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்க போயிருக்கீங்களே தவிர, நீங்கள் உங்களுடைய கொள்கையிலும் தவறக்கூடாது தலைவரை. நீங்கள் இப்போ என்னவா தெரியுமா தெரியுறீங்க? நீங்கள் வந்து தாவேகாவினுடைய கார்டு வாங்காத ஒரு உறுப்பினராகவும் ஒரு மூத்த நிர்வாகியும் போல தான் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் விசிகா கட்சியினுடைய தலைவராக அறியப்படலை. இப்போ சமீபத்தில் நீங்கள் வந்து தாவேகா கட்சியினுடைய ஒரு கொள்கை பரப்பு செயலாளர், தாவேகா கட்சியினுடைய ஒரு கருத்தியல் பரப்பு செயலாளர் அப்படிங்கிற லெவலில் தான் ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தாவேக்கா வச்சு நம்ம டிவி பார்க்காம இங்கே சைடில் பார்த்தோம்னாக்கா யாராவது வேறு யார் தாவேக்கலாம் என்ன பொறுப்பில் இருக்காப்புல அப்படின்னு தான் தேட வேண்டியதாக இருக்குது. இப்போ இப்படியாக தலைவர் நீ சொன்ன அதுக்கப்புறம் இவருடைய பட ப்ரொடியூசர் இருக்கார் பாருங்க, ஜனநாயகன் பட ப்ரொடியூசர். அவர் பேசிக்காக அவர் வந்து ஆந்திராக்காரர். அதுக்கப்புறம் கர்நாடகாவில் அவருடைய வளர்ந்தது பிஸ்னஸ் எல்லாமே கர்நாடகாவில். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர், கர்நாடகாவில் பிறந்து வளர்ந்தது, பிஸ்னஸ் எல்லாம். அப்போ படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது தமிழ்லையும் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது ஜனநாயகன் பண்ணுறாரு. அப்போ ஜனநாயகன் பட ப்ரொடியூசருக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய டெல்லி பிரதிநிதி அப்படிங்கிற பொறுப்பு, ஏன்னாக்கா அது வந்து அந்த பொறுப்புங்கிறது ஒரு ஈக்குவல் டு ஒரு அமைச்சர் கேடர். ஒரு கேபினெட்டில் இருக்கிற அமைச்சர் இருக்காருங்களா, அவருக்கு என்னென்னலாம் இந்த அரசாங்கம் சலுகைகள் கொடுக்குமோ அது எல்லாமே அவருக்கும் கொடுக்கணும். டெல்லியில் ஒரு வீடு கொடுக்கணும், தமிழ்நாட்டில் ஒரு வீடு, அங்கே ஒரு காரு இங்கே ஒரு காரு, அங்கே ஒரு பிஎஸ்ஓ இங்கே ஒரு பிஎஸ்ஓ, அங்கே ஒரு டிரைவரு இங்கே ஒரு டிரைவரு. நம்ம அண்ணன் சொன்னார்ல அவர் சூர்யா விட்டு, அந்த மாதிரி ஒரு ஆண் அமைச்சர் ஒரு பெண் அமைச்சர், அந்த மாதிரி எல்லாமே அங்கேயும் டெல்லியிலையும் கொடுக்கணும், அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் கொடுக்கணும். சம்பளமும் தனியாக கொடுக்கணும். இப்போ ஈக்குவல் டு ஒரு கேபினட் மினிஸ்டர் லெவல் அந்த டெல்லி பிரதிநிதிங்கிறது. அதை தூக்கி ஒரு படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு எப்படி நீங்கள் தூக்கி கொடுப்பீங்க? அதுவும் கர்நாடகாவை ஒரு பிறந்து வளர்ந்து பிஸ்னஸ் எல்லாம் அங்கே இருக்குது, ஆந்திராக்கார் அவர்கிட்ட கொடுப்பீங்க. இப்போ இந்த கர்நாடகா பிரச்சனை, காவிரி நதி பிரச்சனை இருக்குல்ல, அதுக்கு ஆக்சுவலாக டெல்லிக்கிட்ட போய் பேச வேண்டியது அவர் தான். தமிழ்நாட்டு சார்பாக, தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக, ஏங்க இந்த மாதிரி வந்து லெட்டர் வந்திருக்கு எங்கள் ஆள்கிட்டேருந்து, சிஎம்கிட்டேருந்து அப்படின்னு அங்கே உள்ள நீர்வளத்துறை அமைச்சர் பாட்டீல் இருக்கார்ல, அந்த பாட்டீல்கிட்ட போயிட்டு இவர் தான் போய் பேசணும். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு, நான் தாங்க டெல்லி பிரதிநிதி, தமிழ்நாட்டோட டெல்லி பிரதிநிதி, இந்த மாதிரி காவிரி நதி நீர் வந்து திறந்து விட வேண்டியது ஆணையம் தீர்ப்புலாம் இருக்குது, ஆனால் அந்த இவர் டிகே சிவகுமார் காங்கிரஸ்காரங்க திறந்து விட மாட்டாங்க, தலையில் நறுக்கு கொட்டி திறந்து விட சொல்லுங்கள் அப்படின்னு தமிழ்நாட்டு சார்பாக அங்கே போய் பேச வேண்டிய நபர் அவர். மேகதாடு அணையை கட்டக்கூடாதுங்க, தீர்ப்பு இருக்குங்க, ஆனால் கட்டுவேன்னு சொல்கிறாருங்க அப்படின்னு கர்நாடகாவுக்கு எதிராக டெல்லியில் தமிழ்நாட்டு சார்பாக போய் பேச வேண்டிய நபர் அவர். எப்படி போய் பேசுவார்? அவர் கர்நாடகாவில் முழு பிஸ்னஸே வச்சுருக்காப்புல, பிறந்து வளர்ந்தது பிஸ்னஸ் எல்லாம் கர்நாடகாவில். எப்படி அங்கேருந்து வந்து ஒரு ஆள் தமிழ்நாட்டு சார்பாக கர்நாடகாவுக்கு எதிராக டெல்லியில் போய் பேசுவாப்புல? இவருக்கு எப்படி நீங்கள் கர்நாடகாவில் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தருக்கு இதே மாதிரி ஒரு பொறுப்பு கொடுப்பாங்களா? இல்லை ஆந்திராவில் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நபருக்கு இப்படி ஒரு பொறுப்பு கொடுப்பாங்களா?
கேரளாவில் தமிழ்நாட்டை சார்ந்த ஒன்றவருக்கு இப்படி ஒரு பொறுப்பத்தி கொடுப்பாங்களா? அப்போ இவங்க மட்டும் இது கொடுக்குறாங்க. எனக்கு அவரோட படத்தோட ப்ரொடியூசர் ஜனநாயகன் பண்ணிட்டாப்புல, ரிலீஸுக்கு லேட் ஆகுது. அப்போ இவருடைய பிஸ்னஸ்ங்கிறது கர்நாடகாவில் மட்டும் இல்லை, பல மாநிலங்களில் விரிஞ்சு கிடக்கு, பெரிய பிஸ்னஸ் மேன். அப்போ டெல்லிக்கிட்ட ஒரு டைப் இருக்கணும், அமித்ஷா கிட்ட, மோடி கிட்ட, அங்கே உள்ள மினிஸ்டர்ஸ் கிட்ட ஒரு க்ளோஸ் டைப் இருக்கணும்னாக்கா வெறுமனே பிஸ்னஸ் மேனுங்கிற டேக் மட்டும் பத்தாது. அப்போ ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கோட போனாக்க ஈஸியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். உட்கார வச்சு பல மாநிலங்களில் பல பிஸ்னஸுக்கு நீங்கள் பேசலாம். இத்தனை பர்சன்டேஜ் தரேன், கோல் பிஸ்னஸ் இருக்குது, அங்கே வந்து நிலக்கரி எடுக்கலாம், இந்த இடத்துல இருக்குது, நான் அங்கே எடுத்துக்கிறேன், உங்களுக்கு நான் அவ்வளோ தரேன், அந்த சிஎம்கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்கள், எல்லாம் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், அந்த மினிஸ்டர் கூப்பிட்டு பேசுங்க. இல்லை இந்த இடத்துல வந்து இந்த பிஸ்னஸ் இருக்குது, அதை நான் போய் பண்ணுறேன், ஆயில் எடுக்கலாம், நான் போய் பண்ணுறேன், உங்களுக்கு இதில் கமிஷன் தரேன். அப்போ இந்த பிஸ்னஸ் எல்லாம் பேசுகிறதுக்கு நீங்கள் நம்ம வீட்டு நெய்யில் அவங்க வீட்டுகளுக்கு ஸ்வீட் சொல்கிறாங்க. இப்போ இதில் என்னன்னாக்கா இந்த வர்ற பிஸ்னஸில் சிஎம்முக்கு ஒரு பங்கு அப்படின்னு டீல் இருந்துருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் பாருங்கள், இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டு 26 ஜூன் அந்த மாதம் தான் அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறதாக தகவல் வருது, பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வருது. இதுலேருந்து கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு படம் ரிலீஸ் ஆகுது. முழுசாக ஒரு மாதம் கூட இல்லை, 26 அப்பாயின்மெண்ட்டு, அடுத்த 23 படம் ரிலீஸ். அப்போ 27வது நாள் இவர் இந்த பதவிக்கு போய் கரெக்டாக 27வது நாள் படம் ரிலீஸு. இவர் இந்த பதவிக்கு போகிறதுக்கு வரதுக்கும் ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கான எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது. இவர் இந்த டெல்லி பிரதிநிதியாக போகிறாரு. அடுத்த 2வது வாரத்தில் டெல்லியில் போய் உட்காந்து பேசி எல்லாரையும் சரி கட்டி, அமித்ஷா வரையும் சரி கட்டி படத்தை வெளியில் எடுத்துகிட்டு வர்றாப்புல. எடுத்துகிட்டு வந்து அடுத்த ஒரு ப்ரமோஷன் வந்து ஒரே வாரம் தான் ப்ரமோஷனு, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸு, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை செய்தி வருது. அது எப்படிங்க இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு, அதுவும் உச்சத்தில் உள்ள நடிகர், கேரியரின் உச்சத்தில் உள்ள நடிகர், சிஎம் நடிச்சிருக்க படம், எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ ப்ரமோஷனே நீங்கள் 2 மாதம் 3 மாதம் வச்சு செய்யணும்ல. எல்லா படத்தையும் அப்படி தானே பண்ணுவாங்க. சின்ன படமாக இருந்தால் கூட 1 மாதம் ப்ரமோஷன் பண்ணுவாங்க. இவ்வளோ பெரிய படம், இவ்வளோ பெரிய நடிகர், உச்சத்தில் இருக்கிற ஒரு சிஎம் நடிச்சிருக்காரு, ஆனால் ப்ரமோஷனே கிடையாது. ஒரே வாரம், இந்த வாரம் அடுத்த வாரம் ரிலீஸ்னு போட்டு பெருசாக பில்டப் இல்லை, அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது, படம் ஊற்றிக்கிச்சு. படம் ஊற்றி கொண்டது, படம் லாஸு. நீங்கள் ஜூனியர் உடலில் கட்டுற வந்திருக்கு, வசூலே இல்லை. எனக்கு படம் மொக்கையாக இருந்தால் அப்படி வசூல் போகும். அப்போ இந்த படத்தை அப்படியே வெளில கொண்டு வரணுங்கிறது அவரோட முதல் குறிக்கோள். கொண்டு வந்தாப்புல, ஓட்டிட்டாப்புல, அதுக்கப்புறம் ஓடிடியில் கொடுத்துருவாப்புல ரைட்ஸு. ஏன்னா ரைட்ஸ் விற்கணும்னு தெரியல, எனக்கு ஏற்கனவே அவர் ரைட்ஸை விற்றுருப்பார், தெலுங்கில் உள்ள ஒரிஜினல் வருஷன் ரைட்ஸை விற்றுருப்பாங்க, அப்புறம் இதை வாங்கின்னு சொல்லிட்டு அதே எடுத்து ஓட்டிருப்பாங்க அவங்க வச்சுக்கோங்க. அப்போ இந்த பிஸ்னஸ்லாம் முடிச்சிட்டாப்புல. இப்போ இதுக்கு பரிகாரமாக, இதில் லாஸ் ஆனது பரிகாரமாக நீங்கள் அதை வச்சு பிஸ்னஸ் ஏதாவது பேசிக்கிங்க அப்படின்னு. அப்போ உங்கள் வீட்டு உங்கள் சுய லாபத்துக்கு, உங்களுடைய பட தயாரிப்பாளருக்கு, உங்கள் வீட்டு ஸ்வீட்டுக்கு எங்கள் வீட்டு நெய்யை எடுத்து நீங்கள் சுட்டுருக்கீங்க. இது மட்டும் இல்லை, இதே மாதிரி நம்ம இந்த திருப்பாச்சி பட இயக்குனர் இருக்கான் பாருங்க, பேரரசு. இந்த பேரரசு என்ன பண்ணிருக்காங்க, நம்ம அரசு திரைப்பட கல்லூரி இருக்கும், அங்கே இதே மாதிரி ஒரு சில பொறுப்புகள் இருக்குது. அந்த பொறுப்புகளில் இவருடைய யார், விஜய் அவர்களுடைய, சிஎம் விஜய் அவர்களுடைய ஒரு கேமராமேன், அந்த கேமராமேனுக்கு அங்கே ஒரு பொறுப்பு, அரசு பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேரரசு இருக்காங்கல்ல, பேரரசு வந்து ஒரு சங்கி. அவன் வந்து ஏதோ ஒரு படத்தை டைரக்ட் பண்ணவர், திருப்பாச்சி இன்னொரு படம் பண்ணலாம் அப்படி இல்லை, அப்படி 2 படம் டைரக்ட் பண்ணவர் மட்டும் இல்லை, அவர் ஒரு பக்கா சங்கி. தான் ஒரு பிஜேபி ஆதரவாளர் அப்படிங்கிறத பொது வழியிலேயே டிக்ளேர் பண்ணவர். ரொம்ப ரொம்ப பிற்போக்குவாதி, அவர் ஒரு பிஜேபிக்காரர். இந்த ஆளை தூக்கி கொண்டு போய் அந்த அரசு திரைப்பட கல்லூரியில் ஒரு முக்கியமான அரசு பொறுப்பில் உட்கார வச்சுருக்காங்க. இப்போ திமுக இவ்வளோ நடந்திருக்குல்ல, இவ்வளோ விஷயம் நடந்திருக்குல்ல அரசு பொறுப்பில். ஏன் அவருடைய சொந்த மேனேஜர், விஜயனுடைய படத்தில் நடிக்கும் பொழுது அவருடைய சொந்த மேனேஜர் ஜெகதீசன் பழனிசாமியை ஒரு அரசு பதவி கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாரா இல்லையா? அவர் கூடவே நடித்த அவருடைய பாலிய சிநேகிதர் ஸ்ரீநாத், அவருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தாரா இல்லையா? இப்போ ஏன் கொடுக்கக்கூடாதா? கொடுக்கலாங்க, தாராளமாக கொடுக்கலாம். அந்த பதவிக்கான தகுதி அவர்கிட்ட இருந்தால் தாராளமாக கொடுக்கலாம். எந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காப்புல ஸ்ரீநாத், அவர் துறை சார்ந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். இன்னொரு இடத்துல மீனவர்கள் போராட்டம், அங்கே போகிறாப்புல, அங்கே மீனவர்கள் கேள்வி கேட்குறாங்க, நாக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க, எனக்கு வெயில் ஒத்துக்காது, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாப்புல. இன்னொரு இடத்துல கேள்வி கேட்குறாங்க, தூத்துக்குடியில் இந்த மாதிரி மீனவர்கள் போராட்டம் நடக்குதுன்னு, அது தூத்துக்குடியில் வந்து கேளுங்க, இங்கே கேட்காதீங்கன்றாப்புல. நீ எந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்க போது சொல்லு, எந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க? ஸ்ரீநாத் ஆஃபீஸ் போனாக்கா இன்னமும் ப்ரொடியூசர்ஸு, டைரக்டர்ஸு, நடிகர்கள் தான் முழுக்க. நமக்கு தலைமைச் செயலகம் போனாலே இப்போ தலைமைச் செயலகமா அல்லது ஏதாவது பட ஆஃபீஸான்னு தெரில, சினிமா ஆஃபீஸான்னு தெரில. சினிமா ஆஃபீஸ் மாதிரி தான் இப்போ தலைமைச் செயலகம் இருக்குது. போனாக்கா நடிகர்கள் நிற்கிறாங்க, நடிகைகள் இருக்காங்க, அல்லது தயாரிப்பாளர்கள் உட்காந்துருக்காங்க, இயக்குநர்கள் உட்காந்துருக்காங்க, இவ்வளோ தான் உட்காந்துருக்காங்க. சரி, ஏதோ பார்க்க வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்கா பார்க்க வந்திருக்கானுங்க, அதை தாண்டி நடந்துகிட்டு இருக்கானுங்க. இந்த இயக்குனர், இந்த ப்ரொடியூசராக, இந்த நடிகர் அப்படின்னு பார்த்தோம்னாங்க இவங்களாம் அரசு பதவியில் இருக்காங்க உள்ள. அப்புறம் முழுக்க முழுக்க டவுட் ஆகுது. ஓகே, இது ஏதோ
படத்துக்கான சினிமா ஆஃபீஸ் போல் இருக்குது, தலைமைச் செயலகம் டவுட்டாக வந்துருக்கு நமக்கு. அப்படி முழுக்க முழுக்க மாற்றி வச்சுருக்கேன். இதெல்லாம் என்னன்னாக்கா அவங்க வீட்டு ஸ்வீட்டுக்கு நம்ம வீட்டு நெய் எடுத்து செஞ்சுட்டு இருக்காப்புல. இதை கேள்வி எழுப்பணுமா வேண்டாமா? நம்ம கூட்டணி கட்சிகளுக்காக போனவங்க, அதாவது ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக கூட்டணிக்கு போனவங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் எதுக்கு இப்படி குப்புற விழுந்து இப்படி எதுக்கு முட்டு கொடுத்து பேசணும்னு நான் கேட்குறேன். இதே மாதிரி திமுக பிரிவில் நடந்துருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த நடுநிலைவாதிகள், இந்த பத்திரிகையாளர்கள், அப்புறம் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கானுங்க பாருங்கள், இந்த வாடகை வாயினுங்க, இவனுங்கெல்லாம் என்ன பேச்சு பேசியிருப்பானுங்க. ஒரே ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதே மாதிரி ஒரு குழு போடுவாங்க. அதில் அந்த குழுவில் தினமலரில் வேலை பார்த்தா ஒருத்தவனை அந்த குழுவில் போட்டாங்க. அவன் யாருனாக்கா பாண்டேவுக்கு குரு மாதிரின்னு வச்சுங்களேன். அவன் தினமலர் வேலை பார்த்தவன். அவனை தூக்கி அந்த டீமில் போட்டாங்க. அந்த அந்த லிஸ்ட்டு வெளில வந்தவனே அடி பட்ட அடி விழுகுது. அடித்தது யாருனாக்கா பிஜேபிக்காரன் அடிக்கலை, அதிமுககாரன் அடிக்கலை, நாம் தமிழர் கட்சியான அடிக்கலை, அடித்தது முழுக்க திமுககாரனுங்க. அடித்து ரிசைன் அன்பில் மகேஷ்னு ஹேஷ்டேக்கே ஓட்டினானுங்க. அவனை ஹேஷ்டேக் ஓட்டுன்னு பார்த்ததே கிடையாதுன்னு வச்சுங்களேன். அன்னைக்கு தான் என் நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் போய் நிற்கிது ரிசைன் அன்பில் மகேஷ்னு. பார்த்தாக்கா பூரா திமுககாரவங்க, திமுக ஐடிங்கில் உள்ளவங்க, திமுக ஆதரவு. நம்மளே வீடியோ போட்டிருக்கோம், நம்மளும் ட்வீட் போட்டிருக்கோம் நான் அன்பில் மகேஷுக்கு எதிராக. ஏன்னாக்கா எப்படிங்க ஒரு தினமலர் ஒரு பாப்பான், அவன் வந்து ஒரு சங்கி மைண்ட் செட்டப் உள்ளவன், அவனை எப்படி நீங்கள் தூக்கி உட்கார வச்சுங்க அப்படின்னு கேட்கும்போது திரும்ப பத்திரிகைக்காரவங்க அதை கேள்வி கேட்குறாங்க அன்பில் மகேஷன்ட்ட. அப்போ அவர் ஒரு பதில் சொல்கிறாரு. அந்த பதில் சொன்னதுக்கும் திரும்ப அடி விழுகுது அவருக்கு. அப்புறம் உடனே தூக்கிட்டாங்க அந்த ஆளுன்னு வச்சுக்கலேன். அப்போ ஒரே ஒரு தவறு நடக்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறோம். ஏன்னாக்கா கொள்கைக்காக தான் ஆதரிக்கிறோம் திமுகவை. அதனால தவறு செய்யும்போது அடிக்கணும். தவறு செய்யும் பொழுது முட்டு கொடுக்க வேண்டியது நம்ம வேலை கிடையாது. அதுக்கு சோஃபா நல கூட்டணிகள் இருக்குது. நம்ம சோஃபா நல கூட்டணிகள் கிடையாது. நமக்கு எந்த அமைச்சர் பதவியும் நோக்கிக்கிட்டு எதிர்நோக்கிக்கிட்டு நம்ம இந்த வேலையை நம்ம பார்க்கல. அல்லது எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க, அல்லது வாரியம் கொடுப்பார்கள். எம்எல்ஏ எம்பி வாரியம் வாங்கி கொண்டு மக்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்னா ஏன்னா பெரியார் என்ன எம்எல்ஏ எம்பி வாரியம் வாங்கிட்டு தான் மக்களுக்கு நல்லது செஞ்சாரா? புரியலையா? பெரியார் இதெல்லாம் வாங்கிட்டு தான் நல்லது செஞ்சாரா? இதெல்லாம் வாங்கிட்டு தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்டது பெரியார் தான். இங்கே ஓட்டர்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அடி அடித்து சட்டத்திருத்தத்தையே முதல்ல செஞ்சு வச்சது பெரியார் தான். எவ்வளோ உரிமைகள் ராஜாஜிங்கிற ஒரு ஒட்டுமொத்த அரசாங்கத்தினுடைய ஒரு முதலமைச்சருங்க. ஒரு முதலமைச்சரை எந்த பதவியிலையும் எம்எல்ஏ எம்பி வாரியம் எதுலேயுமே இல்லாத பெரியார் ரிசைன் பண்ண வச்சுட்டு ஓட வச்சாப்புல. இதுக்கு என்ன எம்எல்ஏ எம்பி வாரியம் தேவை? அதுக்கு மக்களுக்கு செய்யணும்னாக்கா எம்எல்ஏ எம்பி வாரியம் வாங்கிட்டு தான் செய்யணும்னாங்க அவசியம் கிடையாது. அப்போ இந்த எம்எல்ஏ எம்பி வாரியம் வேண்டும் என்பதற்காக அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அல்லது அந்த கட்சியில் உள்ளவங்க முட்டு கொடுக்கலாம். ஆனால் நாம் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தவறு செஞ்சாக்க நம்ம ஆதரிக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் தவறு செஞ்சாக்க நம்ம சுட்டி கேட்கணும். அப்படி தான் நம்ம திமுகவை கேட்டோம், அப்படி தான் நம்ம விசிகாவை கேட்டுக்கிட்டு இருக்கோம், அப்படி தான் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுட்டு இருக்கோம். அதனால் தவறு செய்யும் போது முட்டு கொடுக்குறவங்க தற்குறி. நம்ம தற்குறி கிடையாது. நமக்கு அமைச்சர் பதவி தேவையில்லை, நம்ம எம்எல்ஏ எம்பி வாரியம் பதவி தேவையில்லை. அதனால் அது வேணுங்கிறவங்க முட்டு கொடுப்பாங்க. அது சுயநலம். அது அவங்களுக்கு தனிப்பட்ட சுயநலமே தவிர மக்கள் நலன் என்பது அதில் துளியளவும் கிடையாது. நீங்கள் பார்க்கலாம், எங்கள் தலைவரை எப்படி திட்டலாம்? யோ உங்கள் தலைவர்னாக்கா அது தலைவருக்கு மட்டும்தான் ஏன் பயன் பயக்கும்? சுயநலன் சுய பலன் மட்டும்தான் இருக்கும். உனக்கு ஏதாவது பலன் இருக்காதுல்ல, உனக்கு ஏதாவது நலன் இருக்காதுல்ல. தாவே காட்சியில் அப்படின்னு நலன் கண்டிங்கன்னு நான் கேட்குறேன். இதுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ நம்மளுடைய தலைவர், நேசித்த தலைவர் தவறு செஞ்சாலும் கூட நம்ம அவங்கள்ட்ட திருப்பிட்டு கேட்கணும், அது தவறு தானேன்னு சொல்லி கேட்கணும். ஏன் விசிகா கட்சியிலேருந்து முன்னணி பொறுப்பாளர்களே போய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் லெனின் நண்பரசு அவர் ஓப்பனாகவே எழுதியிருந்தார், கூட்டணினாக்கா இந்த ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுன்னு நம்ம கூட்டணி தவிர அவர்கள் செய்கிற தவறை தட்டி கேட்காமல் இருப்பது நம்மளுடைய வேலை கிடையாது, தட்டி கேட்பதுதான் நம்மளுடைய தவறு. அதற்காக அவங்களை முட்டு கொடுத்துட்டு கண்டு காணாமல் போகக்கூடாது. அப்படி போனால் நான் யாராக இருந்தாலும் கண்டிக்கிறேன்னு அவர் பதிவு போடுறாரு. முன்னணி பொறுப்பாளர்கள் பல பேர், முருகன் கண்ணாலும் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் விசிகா அவரும் இதே பதிவு போடுறாரு. அப்போ இவங்க எல்லாம் யாருனாக்கா விசிகாவில் வேலை செய்யக்கூடியவங்க. ஏதோ ஏசி ரூமில் உட்காந்துட்டு பொறுப்பு வாங்கிட்டு அப்படி கிடையாது. இவங்க களத்தில் நின்று வேலை பார்க்கக்கூடிய சோஷியல் ஆக்டிவிஸ்ட் விசிகாகிறவங்க பொறுப்பாளர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள். இவங்களாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டானாக்கா அப்போ நீங்கள் ஒரு 4 பேர் சோஷியல் மீடியா வந்துட்டு கடிச்சு வைக்கல ஒரு பிரயோஜனம் கிடையாது. தலைவர் தவறு செய்யும் பொழுது நீங்கள் கேட்கணும், எதிர்த்து கேட்கணும். அப்போ தான் தலைவர் தன்னை திருத்திப்பார். அப்படி இல்லைன்னாக்கா வண்டி நேராக எங்கே போகணுனாக்கா நாக்பூரை நோக்கி போயிடும். சொல்கிறது கடினமாக தான் இருக்குது, இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லைனாக்கா வரலாறு என்ன வண்டையாக கேட்கும். அதனால் இப்போ இந்த திமுக ஒரு தவறு செஞ்சாக்கா எல்லாரும் வந்து கேட்குறாங்க. இல்லை இப்போ சமஸ் எங்கே போனாப்புல, சமஸ் இப்போ எங்கே போனாலும் கேட்குறேன். இப்போ இவ்வளவும் நடந்திருக்குல்ல, அவர் வீட்டு ஸ்வீட்டுக்கு முழுக்க நம்ம வீட்டு நெய் எடுத்து ஜனநாயகன் ப்ரொடியூசரு, ஏஜிஎஸ் ப்ரொடியூசரு, அவர் ஃப்ரெண்டுக்கு அமைச்சர், அப்புறம் வந்து ஜோசியக்காரருக்கு பதவி, அவர் மேனேஜருக்கு அரசு பதவி. இப்போ இதெல்லாம் திமுக பண்ணியிருந்தா இந்நேரம் சமஸு காலில் சலங்கை கட்டிட்டு எப்படி அடிப்பாப்புல. இந்த பத்திரிகைகள்லாம் என்னவாக எழுதி தள்ளியிருக்கோம். இங்கே உள்ள அந்த முட்டைக்குண்டு மணிகனாக இருக்கட்டும், அப்புறம் ராதாகிருஷ்ணன் ஒருத்தன் தெரிஞ்சுட்டு இருப்பான், எனக்கு அவனுக்கு அவ்வளோதான் மரியாதை.
நாய் வண்டின்னு சொன்னால் எல்ஓபி எடுத்துகிட்டு போன வண்டியை நாய் வண்டின்னு சொன்னாலும் அதனால் அவன் மரியாதை இல்லாமல் பேசணும் தவறு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பத்திரிகை நடுநிலை பத்திரிகையாளர் நடுநிலை நக்கிகள் இருக்காங்கல்ல, இப்போ இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? இவங்களுடைய வாய்கள்லாம் எங்கே இருக்குன்னு நான் கேட்குறேன். இந்த வாய்கள்லாம் எங்கே கொண்டு வச்சுருக்கீங்க நீங்கள்? இப்போலாம் இப்போ இந்த மதன் கௌரி, மண்ணாங்கட்டி கௌரி, அப்புறம் இந்த குந்தானியமாக இருப்பான் பாருங்க, அந்த ஒரு ஃபுட்டு லாக்கர் போட்டு தருவானே தடியம் ஒருத்தவன், இந்த அவன் கேஸ் கூட திரும்ப எடுக்க போகிறதா சொன்னாங்க. யாரோ ஒருத்தரை ஏற்றி கொண்டு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் இருக்கு அவன் மேலே, இன்னும் 2-3 கேஸ் கூட இருக்குது. அப்புறம் ஜென்ரல் ரிவீல் பண்ணது அப்படி கேஸ் திரும்ப தோண்ட போகிறனவர் சொன்னாங்க. இப்போ இவெல்லாம் எங்கே போனாங்க? வந்து பேசணுமா இல்லையா? அப்புறம் அந்த ஏட்டுடி நந்தா, கருமாந்திரா, மண்ணாங்கட்டி, மயிராண்டி இவங்கெல்லாம் இப்போ எங்கே போனாங்க? இதெல்லாம் பேசணுமா இல்லையா? இப்போ இதெல்லாம் ஆனால் பாருங்கள், இந்த திமுககாரங்களை பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் இவங்க கிட்ட தான் பேட்டி கொடுப்பாங்க. யார்? மதன் கௌரி பெரிய அரசியல் ஆய்வாளர் அவர். அப்படியே அரசியல் அப்படியே அறுத்து குமிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாப்புல அவர். டெய்லி அரசியல் என்ன வந்திருக்கு, ஐயோ இவர் இப்படி பேசியிருக்காரா, மக்களுக்கு எதிராக இருக்கு, உடனடியே நம்ம பேசி ஆகணும், அப்படியே பேசிட்டு தான் மறுவேலையை பார்ப்பார் அவர். அரசியலை அப்படியே கடைஞ்சி வெண்ணெய் எடுத்துகிட்டு தான் மறுவேலையை பார்ப்பார். மதன் கௌரிட்ட பேட்டி கொடுத்து என்ன ஆக போகுது உங்களுக்கு நான் கேட்குறேன். இப்போ இந்த இவன் இருக்காம பாருங்க, அந்த ஃபுட்டு லாக் போடுவானே, இப்போ அவன்கிட்ட பேட்டி கொடுத்து அவங்கள்ட்ட வீடியோ பண்ணி என்ன பண்ண போகிறீங்கன்னு நான் கேட்குறேன். இவங்ககிட்டலாம் நீங்கள் உட்காந்து பேட்டி கொடுத்தாக்கா இவங்ககிட்ட உள்ள ஆடியன்ஸும் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவானா? மதன் கௌரி உங்கள்கிட்ட உட்காந்து வீடியோ பேசுவான், காருக்குள்ளேயே நடந்துக்கிட்டோ உட்காந்துக்கிட்டே எங்கேயாவது இப்போ வீடியோ எடுத்துருவான், ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டுருவான். ஆனால் அவன் தனிப்பட்ட முறையில் பேசும்பொழுது தற்கொலையாக பேசி ஓட்டெல்லாம் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவான். அது எப்படி நீங்கள் தடுப்பீங்க? அவன் பேசுகிறதான் கேட்பான தவிர அவன் ஆடியன்ஸு, நீங்கள் பேட்டி எடுக்கும்பொழுது நீங்கள் பேசுகிறலாம் காலையாக ஆக மாட்டான். அவன் உங்கள்கிட்ட வர்றது எதுக்குன்னாக்கா நடுநிலை முகமுடிய முடிக்கிறதுக்கு தான் உங்கள்கிட்ட வர்றது. மற்றபடி அவன் யாருன்னு அவனுடைய ஆடியன்ஸ் தெரியும். இப்போ வந்து பேசுகிறவங்கள பார்ப்போம். இந்த வாடகை வாய்களாக இருக்காங்கன்னா சோஷியல் மீடியாவில் காசை தூக்கி போட்டிங்கன்னா கவ்விக்கிட்டு குழப்பாங்க. நல்லா எலும்பு துண்டை போட்டிங்கனாக்கா கவ்விக்கிட்டு நல்லா வள்ளு குழப்பாங்க. இப்போ இந்த குலைக்கிற நாயெல்லாம் இப்போ எங்கே போச்சுன்னு கேட்குறேன். இப்போ எலும்பு துண்டை போட்டால் கவ்விக்கிட்டு பேசுகிற நாய்கள்லாம் இப்போ இந்த நாய்கள்லாம் இப்போ எங்கே போச்சு? ஆளே காணுமே. திடீர்னு வர்றாங்க, திடீர்னு காணாமல் போடுறாங்க. இப்போ அவங்களாம் எங்கே போனாங்க? இப்போ நம்மளாம் இப்போ நான் காசுக்காக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாம் திமுக வந்து 10 பைசாலாம் தரமாட்டாங்க அவங்க. அதில் காசு தரணும்னா அதில் வந்துடாதீங்க. 10 பைசா முடிச்சு வைக்க மாட்டாங்க. கொள்கைக்காக பேசணும் தான் பேச முடியும். அதனால் இப்போ இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? நம்ம ஆனால் பாருங்கள் பேட்டி கொடுத்து அங்கே போய் உட்காந்து கொடுப்பாங்க. சரி கொடுங்க, அவங்களோட இருப்போம், நம்மளும் சொல்ல போகிறதுக்கு இல்லை. அதனால் இப்படியாக நமது சிஎம் விஜய் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு ஸ்வீட்டுகளை நம்முடைய வீட்டு நெய்யிலிருந்து தொடர்ந்து சுட்டு கொண்டிருக்கிறார். இதை எப்போ நிறுத்த போகிறாருன்னு தெரில. இதை பேசாத வாய்கள் எல்லாம் தாவேக்காவிடம் வந்து ரூட்டிடம் வந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த பணத்துக்காக குலைக்கிற ஒரு வாடகை வாய்கள் தானே சொன்ன, நாய்கள்னு சொல்லல. ஓகே, அப்போ தப்பாக சொல்லிட்டேன், நாய்கள் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். செமஸ்டர்லாம் நீங்கள் நெத்தியில் பார்த்தாலே எழுதியிருக்கோம், தற்கொலைன்னு எழுதிருப்பாப்புல. செமஸ்டர் தான் போய் இன்டர்வியூலாம் கொடுப்பாங்க அவங்க. வாழ்த்துக்கள். அதனால் இதுக்கப்புறம் நம்ம வீட்டு நெய் எடுத்து அவர் வீட்டு ஸ்வீட்டை செய்யாமல் நம்ம தொடர்ந்து பேசணும், இதை கேள்வி எழுப்பணும். தயவு செஞ்சு அந்த கூட்டணிகள் ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுன்னு கூட்டணி அது ஆதரவு கொடுக்க போன கூட்டணி கட்சிகள் மக்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வரும்போது தயவு செஞ்சு பேசுங்க, அதை எதிர்த்து நில்லுங்க.